வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு 2023ஆம் ஆண்டு 19 ஆகஸ்ட் மாதம், தமிழ் மாதம் ஆவணி 2ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:41 அளவில் நிகழவிருக்கும் செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு லக்னம் தனுசு ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்குமான பலாபலன்களை இந்த பதிவில் பார்ப்போம். இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியில் செவ்வாய் பகவான் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு, அதாவது காலச்சக்கர காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். சுமார் 45 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி காலகட்டமாகும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். சூரிய பகவான் சிம்மராசியில் மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அவருடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். சந்திர பகவான் கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் உள்ளார். செவ்வாய் பகவான் உத்திரம் 2இல் உள்ளார். புதன் பகவான் உத்திரம் 1இல் உள்ளார். குரு பகவான் பரணி நட்சத்திரம் 3இல் உள்ளார். சுக்கிர பகவான் ஆயில்யம் 2இல் உள்ளார். சனி பகவான் சதயம் 2இல் உள்ளார். ராகு பகவான் அஸ்வினி 2இல் மேஷராசியில் உள்ளார். கேது சித்திரை 4இல் துலாம் ராசியில் உள்ளார். தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன் அன்பு சொந்தங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது சேனலில் உள்ள வீடியோக்களை பார்ப்பவர்களில் 80% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள். சப்ஸ்கிரைப் செய்தவர்களில் 95% பேர் பெல் பட்டனையும் அதிலுள்ள ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்தாமலும் உள்ளார்கள். தயவு செய்து நமது JRKMU சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்திக் கொள்ளவும். வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். செவ்வாய் பகவான் உடல் வலிமைகாரகன், அங்காரகன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். நவகிரகங்களில் இந்த செவ்வாய் பகவான் பூவிகாரகன். இந்த செவ்வாய் பகவான் கார்த்திகை மாதத்திற்கும் சித்திரை மாதத்திற்கு உரியவர். இவருடைய அதி தேவதையர் சுப்பிரமணியர், அதாவது முருகப்பெருமானாகும். செவ்வாய் பகவான் ஊர்க்கத்தனம் குணத்தை உடையவர். செவ்வாய் பகவானின் ஸ்தலம் வைத்தீஸ்வரர் கோவிலாகும். இந்த செவ்வாய் கிரகம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். நான் தான் என்ற அகங்காரம் கர்வமுடையவர் செவ்வாய் பகவான். சுறுசுறுப்பான வேகத்தன்மையுள்ள கிரகம். உணர்ச்சி வசப்படக்கூடிய கிரகம். ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை உள்ள கிரகம். செவ்வாய் பகவானுக்கு எதிரிகளை ஆயுதங்களுடன் முறியடிக்கக்கூடிய வல்லமை உண்டு. விவசாயத்திற்கு காரணகர்த்தா இந்த செவ்வாய் பகவான். சண்டைக்கு, அதாவது போருக்கு, யுத்தத்திற்கு சிறந்தவர் செவ்வாய் பகவான். துப்பறியுந்துறைக்கு சிறந்தது செவ்வாய் பகவான். 4 கால்களுடைய ஜீவன்கள் அனைத்தின் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கும். இதை சார்ந்த துறைகளின் காரணகர்த்தாவும் செவ்வாய் பகவான் தான். கச்சாப்புகடை என்று சொல்லக்கூடிய கறிக்கடைகளுக்கு செவ்வாய் பகவானின் பலம் இருக்க வேண்டும். பஞ்சாயத்து தலைவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பலமாக இருக்க வேண்டும். செங்கல் சூளை நடத்துபவர்களுக்கு, வீடு கட்டும் தொழிலுக்கு, காலிமனை விற்க வாங்க, பல் மருத்துவம் செய்ய காரணகர்த்தா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானின் தானியம் துவரை. சாதனைகளை, வீர தீர செயல்களை தைரியத்துடனும் வீரியத்துடனும் செய்யக்கூடிய துணிச்சலையும் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். சகோதரர்களை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பலமானால் நீங்கள் சீருடை பணியாளர்களாக இருப்பீர்கள். காவல்துறை, இராணுவம், தீயணைப்பு துறை, அறுவை சிகிச்சை மருத்துவதுறை போன்ற மேலும் பலவற்றிற்கு செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆடம்பரமான வீடு கட்டுவீர்கள். இந்த செவ்வாய் பகவான் பலவீனமானால் உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல புத்தி இல்லாமல் நல்ல குணங்கள் மறைந்து தீய குணங்கள் உண்டாகும். திருடனாகலாம், கொலையாளி ஆகலாம், கொள்ளைக்காரனாகலாம். செவ்வாய் பகவான் விபரீதமானால் நீங்கள் ஒரு உயிரை கூட துச்சமாக நினைப்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் அநாகரிகமாக இருக்கும். 2, 4, 7, 8, 12இல் இவர் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கூறப்படும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு லக்னம் தனுசு ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் கும்பம் ராசியில் சனி பகவான் வக்ர நிலையில் உள்ளார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் மேஷம் ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இணைந்துள்ளார்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் கடகம் ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து சூரிய புதன் ஆதித்யோகம் அமைந்துள்ளது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் 10ஆம் பாவகத்தில் கேந்திரத்தில் அமர்ந்துள்ளார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேதி பகவான் அமர்ந்துள்ளார். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வந்து திக்பலம் பெறுகிறார். அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் திக்பலத்துடன் அருமையான முறையில் அமர்ந்துள்ளார். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் பெயர்ச்சியாகி விடுவார்கள். இவைகள்தான் உங்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தின் கிரகநிலைகளாகும். தனுசு லக்னம் தனுசு ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் கடந்த காலங்களில் குருபகவான் சேர்க்கை சரியில்லாததால் உங்களுக்கு குருபகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் இல்லாமல் இருந்ததால் நீங்கள் கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு நொந்து நூலாய் போயிருந்திருப்பீர்கள்.
ஆனால் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவான் சுக்கிரனின் சாரத்தில் பரணி நட்சத்திரத்தில் செல்லப் போகிறார். 6ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தான அதிபதி சுக்கிர பகவானின் சாரத்தில் அதாவது பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் உங்களுக்கு குரு பகவானால் இதுவரையில் கிடைக்காத அனைத்து நற்பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இந்த தருணத்தில் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு இந்த குரு பகவானால் கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேந்திரத்தில் அமர்ந்துள்ளார். உங்களுடைய பஞ்சமாதிபதி பூர்வகுண்டியாதிபதி அதாவது 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தில் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது மிக மிகச் சிறப்பாகும். இவ்வாறாக செவ்வாய் பகவான் கேந்திர யோகத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு எல்லாவிதமான நற்பலன்களையும் வாரி வழங்கப் போகிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரிய பகவானும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வந்து திக்பலம் பெறுவார். இந்த 10ஆம் இடம் என்பது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கக்கூடியது. எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு லக்னம் தனுசு ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கௌரவம் கீர்த்தி அனைத்தும் உயரும். மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் திக்பலத்தோடு திரிகோணத்தில் உள்ள சூரிய பகவானை பார்க்கிறார். இதுவும் உங்களுக்கு பெரிய பலமாகும். ஆக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே வெற்றியை மட்டுமே கொடுக்கும். உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் பக்ரமாகி குரு பகவானை பார்க்கிறார். குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் சூரிய பகவானை பார்க்கிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலன்களை கொடுக்கும். எனவே உங்களுடைய குடும்ப வருமானம் அதிகரித்து உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பணம் மலை போல் குவியும். உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அனுகூலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். உங்களுடைய வருமானங்கள் தடைதாமதங்கள் இல்லாமல் முன்னேறும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் புத்திகாரகன் புதன் பகவானும் அமர்ந்துள்ளார்கள். உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலேயே செவ்வாய் பகவானுடன் சேர்ந்து உள்ளார். உங்களுடைய 10ஆம் இடத்தில் வேலை தொழில் ஸ்தானத்தில் இவ்வாறான சிறப்புகள் உள்ளது. எனவே இந்த தருணத்தில் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் தொடங்கலாம். இவ்வாறான புதிய தொழிலில் உங்களுக்கான லாபங்கள் அதிக அளவில் கிடைக்கும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதன் மூலமாக தொழில் அபிவிருத்தி அதிகமாகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் பன்மடங்காகும். உங்களுக்கு லாபங்கள் உங்களை தேடி வரும். பொருள்வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய தொழிலில் அபாரமான முன்னேற்றங்கள் உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கலாம். எந்த இடத்தில் கடன் கேட்டாலும் உங்களுக்கு எளிதாக இந்த தருணத்தில் கடன் கிடைக்கும். மேலும் இவ்வாறான நீங்கள் வாங்கிய கடன்களை திருப்பிக் கொடுப்பதற்கான வசதிகளும் வருமானங்களும் பணவரவுகளும் பொருளாதாரங்களும் உங்களுடைய தொழில் அபிவிருத்தியால் அதிகரித்து நீங்கள் இந்த கடனை நீங்கள் கூறிய தேதிக்குள் திருப்பிக் கொடுத்து விடுவீர்கள். உங்களுடைய வாக்கு பலிதமாகி காப்பாற்றப்படும். உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும். உங்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாகும். வேலை இல்லாமல் வேலை தேடிக் கொண்டிருக்கும் தனுசு ராசி தனுசு லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு பிடித்தமான நல்ல வேலை கிடைக்கும். இந்த மாதிரியான வேலைகளால் உங்களுக்கு அதிக அளவிலான வருமானங்கள் கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு வருமான உயர்வு பட்டங்கள் பரிசுகள் கிடைக்கும். காவல்துறை இராணுவத்துறை தீயணைக்கும் துறை அறுவை சிகிச்சை மருத்துவத்துறை போன்ற மேலும் பல சீருடை பணியில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அனுகூலங்கள் ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். ஒரு மனிதனை காக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் சிறந்து விளங்க வைப்பார் செவ்வாய் பகவான். நமது நாட்டை காக்கக்கூடிய வல்லமை செவ்வாய் பகவானுக்கு உள்ளது என்பதால் நீங்கள் செவ்வாய் பகவானின் பலத்தால் இந்த நாட்டை காப்பதற்கான வல்லமையை ஆர்வங்களை செயல்பாடுகளை பெறுவீர்கள். உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். இந்த 12ஆம் இடம் வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களையும் குறிக்கக்கூடியது. வெகுகாலங்களாக வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்து அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் தனுசு லக்னம் தனுசு ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் வெளிநாட்டு வேலை எளிதில் கிடைக்கும். நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்ல வெளிநாட்டு விசா உங்களுக்கு செவ்வாய் பகவானால் சுலபமாக கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு கிடைக்கும். அரசியல் சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் பல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். எந்த ஒரு செயலையும் நீங்கள் திறமையுடன் தீர்க்கமாக செய்வீர்கள்.
உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி குருபகவான். இந்த குருபகவான் சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் செல்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் சூரிய பகவானையும் புதன் பகவானையும் பார்க்கிறார். எனவே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான சுகபோகங்களும் கிடைக்கும். உங்களுக்கு பூமி வீடு நிலம் சேர்க்கை அதிகமாகும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அனைத்தும் வாங்கி மகிழ்ந்து உங்களிடமிருக்கும் பணத்தை முதலீடு செய்து சேமித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு இதுவரையிலிருந்து வந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய வீடு நிலம் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசித்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நொந்து போயிருக்கக்கூடிய தனுசு லக்னம் தனுசு ராசி ஆண் பெண் இருபாலர்களும் இந்த தருணத்தில் புதிய இடம் வாங்கி அந்த புதிய இடத்தில் புதிய வீடு கட்டி அந்த புதிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்து குடிசெல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இவ்வாறாக நீங்கள் கட்டக்கூடிய இந்த வீடு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பங்களா போல சொகுசான வசதிகளுடன் இருக்கக்கூடும். உங்களுடைய ராசிநாதன் குருபகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் புதன் பகவானை பார்க்கிறார். குருபகவான் சூரிய பகவானையும் பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் திரிகோணஸ்தானத்தில் குரு சூரியன் புதன் போன்றவர்களின் தொடர்பு பலமாக உள்ளது. எனவே உங்களுக்கு அபாரமான அமோகமான அதிக அளவிலான சாதக பலன்கள் உண்டாகும். மேலும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் அதாவது ஆரம்ப கல்வி நடுநிலை கல்வி உயர்நிலை கல்வி போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு படிப்பில் இதுவரையில் இருந்து வந்த தேக்கநிலை தடைதாமதங்கள் விலகி படிப்பில் கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஈர்ப்புடனும் ஈடுபாடுடனும் ஆர்வத்துடனும் நன்கு படித்து அதிக அளவிலான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுவீர்கள். மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகளால் பெயர் புகழ் அந்தஸ்து உயரும். படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசு கிரகம் சூரிய பகவான் பலம் பெற்று அமர்ந்துள்ளார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானும் பலம் பெற்று அமர்ந்துள்ளார். எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு லக்னம் தனுசு ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. அரசாங்க வேலை உங்களை தேடி வரும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு ஊதியம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உள்ளது. அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த தருணத்தில் பதவியுயர்வு வருமான உயர்வு பெயர் புகழ் பரிசுகள் பட்டங்கள் கிடைக்கும். மேலும் வெளிநாட்டிற்கு சென்று கல்வி பயில்வதற்கான வாய்ப்புகளும் பெருமளவில் உள்ளது. விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமான வளர்ச்சி உண்டாகும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். அந்த கடன்களை நீங்கள் எளிதில் அடைக்கக்கூடும். இதுவரையிலிருந்து வந்த கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் தீரும். உங்களுடைய எதிரிகளின் துரோகிகளின் தாக்கம் உங்களுக்கு குறையும். உங்களுக்கு இதுவரையிலிருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய உடல் உபாதைகளுக்கான மருத்துவ சிகிச்சைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன் அளித்து உங்களுடைய உடல் உபாதைகள் விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உங்களுடைய ராசிக்கு 7 புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து அமர்ந்துள்ளார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் மனைவிக்கான கிரகமான புதன் பகவானையும் சூரிய பகவானையும் பார்க்கிறார். உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். எனவே டீனேஜில் உள்ள தனுசு லக்னம் தனுசு ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் காதல் ஒட்டுமலர்ந்து பூக்க ஆரம்பித்து காதல் சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும். காதலர்கள் அதிக அளவிலான சந்தோஷமாக இருப்பீர்கள். காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தங்களுடைய காதல் துணைகளுடன் புரிதல் நல்லுறவு நல்லிணக்கம் உண்டாகி மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டாகும். காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் பெரியோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணம் நடக்கும். இதுவரையில் காதலிக்காத திருமண வயதில் உள்ள தனுசு லக்னம் தனுசு ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மாங்கல்ய தடைதாமதங்கள் விலகி திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைத்து வரன் கைகூடி திருமணம் நடக்கும். திருமணமாகி விவாகரத்து ஆன கணவனை இழந்த மனைவியை இழந்த தனுசு லக்னம் தனுசு ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். மேலும் பெண்களின் கற்பப்பைக்கு காவலன் பெண்களின் கற்பப்பையை பலப்படுத்தக்கூடியவன் இரத்தகாரகனான செவ்வாய் பகவான் பலமாக உள்ளதாலும் குழந்தைகாரகன் குருபகவான் பலமாக உள்ளதாலும் காதல்காரகன் மாமன்காரகன் காமகாரகன் ஆண்களின் ஆண்மைதனத்தின் வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் பலமாக உள்ளதாலும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் திருமணமாகி வெகுகாலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருந்தி கொண்டிருக்கும் தனுசு லக்னம் தனுசு ராசி தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரியான குழந்தை பிறப்பால் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். மன நிம்மதி உண்டாகும். மன நிறைவு உண்டாகும். நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஏதேனும் மருத்துவ சிகிச்சைகள் இந்த தருணத்தில் மேற்கொண்டால் உங்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை பலனளித்து உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும்.
நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், போட்டோ ஸ்டுடியோ சம்பந்தப்பட்ட தொழில், கல்வி நிறுவன தொழில், ஆசிரியர் தொழில், கமிஷன் சார்ந்த தொழில், நிர்வாக பொறுப்பில் உள்ள தொழில், மருத்துவத்துறை அதாவது அறுவை சிகிச்சை துறை, எலக்ட்ரானிக் துறை, விவசாயம், தங்கம் சார்ந்த தொழில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், பியூட்டி பார்லர் தொழில், பென்சி ஸ்டோர் தொழில், கலைப்பொருட்கள் நிற்கும் தொழில், சிற்பங்கள் ஓவியங்கள் நிற்கக்கூடிய தொழில் போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நல்ல அற்புதமான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு திடீர் யோகங்களும் லாட்டரி யோகங்களும் உண்டாகும்.